வணக்கம். மைக் செட் ஆக்சுவலி அவங்களுமே ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறாங்க. ஆமா, நம்ம அவங்க இது தீபாவளி சோதனைகள் பார்க்கவே இல்லையா? மிஸ் பண்ணிட்டோம். யாரும் ஞாபகப்படுத்தவே இல்லை. என்ன அப்படி ஞாபகப்படுத்தி சொன்னா மட்டும் நீங்க கிழிச்சிடுவீங்க. ஆமா, கிழிச்சிடுவீங்க. ஹலோ ஹலோ, நீங்களும் வந்து வீடியோ பார்க்கணும். என்ன நீங்களும் உட்காந்து வீடியோ பார்க்கணும்? தூக்கம் வருது, போய் தூங்கிட்டா எப்படி வீடியோ போடுறது? மணி இப்ப என்ன தெரியுமா? என்னது மணி டைம் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் சொல்லல. எத்தனை மணிக்கு உட்காந்துட்டு தூக்கம் வருதான்னு கேக்குறீங்க. லவ் ஃபெயிலியர் சோதனைகள். உங்க லவ் ஃபெயிலியர் பத்தி சொல்லுங்களேன். லவ்னு ஒன்று இருந்தா தானே சோதனை. லவ்வே ஆக்சுவலி சோதனை. அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். லவ்வே ஒரு சோதனை தானே. அது என்ன உண்மைதான். அடிச்சு லவ் ஃபெயிலியர்ங்கிறது ஒரு சோதனைகளே கிடையாது. அது ஆக்சுவலி ஒரு ஃப்ரீடம். லவ் ஃப்ரீடம் சொல்லிருக்கணும். லவ் ஃபெயிலியர் நன்மைகள் அப்படின்னு போடலாம். என்ன கேட்டா லவ் ஃப்ரீடம். என்னடா இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லவ் பத்தி இவ்வளவு வன்மத்தை கொண்டாங்கன்னு நினைக்க போறாங்க. பாப்போமா? லவ் ஆக்சுவலா எல்லாத்தோடதுலயுமே இருக்கு. எனக்கு பூசணிக்கு கூட அடுத்த கட்டத்துக்கு போறது அப்படின்னு ஆட் எல்லாம் பேச. எனக்கு பூசணிக்கு கூட லவ் இருக்கு. மைக் செட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்க. ஆமா, எங்களுக்கும் போட்டா நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி. அவரே கிண்டறாரு. அப்ப நம்மலாம் என்ன பண்ணிட்டு பாருங்க. பை. பாருங்க, அவரும் எங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணாரு. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆக்சுவலா நான் சொல்லணும், நான் இந்து, நீ முஸ்லீம். அது இப்பதான் தெரியுமா? கண்டிப்பா நமக்குள்ள செட் ஆகாது. ஸோ லெட்ஸ் பிரேக் அப். நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி, செட் ஆகாது. நான் வேற ஸ்டேட், நீ வேற ஸ்டேட், செட் ஆகாது. நான் ஏழை, நீங்க பணக்காரங்க. நான் ரொம்ப ரிச், நீ ரொம்ப புவர். ஆக்சுவலா நீங்க கிறிஸ்டின், நான் இந்து. நான் இவங்க, ஆனா நீங்க அவங்க. நீ வெஜிடேரியன், நான் நான் வெஜிடேரியன். என் குலதெய்வம் வேற, உங்க குலதெய்வம் வேற. நீ வெள்ளையா இருக்க, நான் கருப்பா இருக்கேன். உனக்கு முடி நிறைய இருக்கு, முடியே இல்ல. நீ வேலைக்கு போற, நான் வேலைக்கு போல. நான் வேலைக்கு போறேன், நீ வேலைக்கு போல. பிரேக்கப் 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 பிரேக்கப். என்னோட நிறுத்து ஸ்ரீராம். எந்த ரீசனும் நீ சொல்ல தேவையில்ல. எனக்கு நீ தான் வேணும். நான் தான் வேணுமா? உஷாரா இருக்காளே. ஆக்சுவலி எதுவும் சொல்ல தேவையில்ல. எனக்கு நீ தான் வேணும். டாட். ஐயோ, இப்ப என்ன சொல்லி பேட்டி விடுறது? ஐடியா, இதுதான் ஒரே வழி. சொல்லிடும். ஏதாவது டிசீஸ் இருக்குன்றவாங்களோ. வேற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நான் ஒரு கே. நானும் பையன் தான். நானும் கே தான். ஸ்ரீராம், எனக்கு நீ தாண்டா வேணும். ஆல்ரெடி இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க சொல்லுவாரு. ஸ்ரீராம், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல். லெட்ஸ் பிரேக் அப். அழுவாதீங்க ப்ரோ, நல்லா இல்ல. நானே ஃபீலிங்ஸ்ல இருக்கிற மூஞ்சில குத்து விட்டு போறோம் பாரு. வண்டிச்சாவை பார்த்தா கடவுளே, உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்காக வந்துட்டு போற மாதிரி. மச்சான், அங்க வர்ற கப்புள்ஸ்லாம் எவ்வளவு ஜாலியா இருக்கிறாங்கன்னு. அங்க பாரு, ரெண்டு பேரும் காமெடியா இருக்கிறாங்க. மச்சி, வேற எங்கே போலாமா? ஏன்டா? இல்லடா,
நானே ஆள் அடிக்கடி இந்த பார்க் தான் வருவோம். லவ் ஃபெயிலியர் பண்றவங்க கூட மட்டும் அவனே இருக்குடா. ஏன் இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ட்ரூ லவ்டா. சரி வா. ஏன்டா மூஞ்ச இப்படி வச்சுன்னு இருக்க? மச்சி நானே ஆளும் அடிக்கடி இங்கே தான் மச்சான் வருவோம். அவனே அம்மாவே இருக்குடா. டேய் என்னடா? ட்ரூ லவ் மச்சான். மச்சான் ரோடு போலாமா? ஏன்டா? இல்லை மச்சான் நானே ஆளும் அடிக்கடி இந்த ரோட்டு தான் வருவோம். அவனே இருக்குடா. டேய் மச்சான் ட்ரூ லவ்டா. மச்சான் பாண்டிச்சேரி சமல்ல. இங்க இருக்க எனக்கு என்னமோ அவனே அம்மாவே இருக்குடா. டேய் ட்ரூ லவ்டா மச்சான். வேற எங்கே போலாமா? ட்ரூ லவ்டா. இங்கேயுமாடா? ட்ரூ லவ்டா. இந்த பொதார்ல தான். பொதார் ட்ரூ லவ்டா. பொதார்ல ட்ரூ லவ் தான் போல. டேய் என்ன? இல்லை மச்சான் என் ஆள் கூட இங்கெல்லாம் வந்திருக்கேன். அவனே அம்மாவே இருக்குடா. டேய் சீ என்ஜாய் பண்ணு சும்மா. ட்ரூ லவ்டா. டேய் சீ இந்நேரம் என்ன நினைச்சு எங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அங்கேதான் வந்திருப்பாங்க. அங்க என்ன பாக்குறான்? ட்ரூ லவ். அத்தாடி ட்ரூ லவ்டா. ட்ரூ லவ் மச்சான். ட்ரூ லவ்டா. ட்ரூ லவ்டா. ட்ரூ லவ்டா. ட்ரூ லவ்டா. ட்ரூ லவ்டா. ட்ரூ லவ். ஜோக்கர். இங்க பாரு ஸ்ரீராம், இதுக்கப்புறம் நமக்குள்ள இந்த லவ் கிவ் எல்லாம் செட் ஆகாது. நீ உன் லைஃப பாரு. லெட்ஸ் பிரேக் அப். பிரேக் அப்பா? நான் விளையாடியா? சுத்தி வைக்க கூட சுத்திட்டு நீ பிரேக் அப் கேட்டு போயிட்டே இருக்குமா? சும்மா கத்தாது ஸ்ரீராம். கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணு. நமக்குள்ள செட் ஆகாது. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பை. டிஸ்டர்ப் பண்ணாதியா? இங்க பார், நீ மட்டும் கல்யாணம் பண்ண வச்சுக்கோ. அப்புறம் சத்தியமா சொல்லிட்டேன். ஆக்சுவலி இதெல்லாம் தான் தப்பு. பிளாக் அண்ட் மொமெண்ட். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. போய் சாவட்னா சாவடா. பூச்சாண்டியா? நான் யாரு காட்டு உனக்கு இப்ப? நூத்துல ஒருத்தங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்க. வேற எங்க போவோம்? ஏய் இங்க பாரு, ஒட்டமா லகற. நீ மட்டும் கல்யாணம் பண்ண வச்சியா? இந்த சத்துரு சொல்லிட்டேன். போய் விழு. ஹலோ இங்க பாரு, நான் வண்டியில தான் போய் நிக்கிறேன். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒத்துக்கலாம் வையா? அப்படியே வண்டியில கீழே செத்துருவேன். சரி லைன்லயே இருக்கேன், போய் சாவு. சாவா? மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒத்துக்கலாம் வையா? தண்டவாளத்தை தலையை வச்சுட்டு இருக்கேன். தலை பீஸ் பீஸா போயிடும். எதையா பண்ணி சீக்கிரம் செத்து தொலைடா. ஹலோ சொல்லிட்டே பண்ண மாட்டேங்குது. என் கையில விஷம் தான் வச்சிருக்கேன். நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒத்துக்கலாம் வையா? செத்துருவண்டியே. ஏய் செத்துருவண்டியே. ஃபர்ஸ்ட் அது செய்யு. 2 years later. பூவா சாப்பிடுறீ தங்கம்? இந்தாங்க இந்தாங்க. ஏய் இங்க பாரு, நீ மட்டும் கல்யாணம் பண்ண வையா? அத்துப்பா. டேய் எனக்கு குழந்தையே பிறந்துச்சுடா. இது தெரியாம பைத்தியம். இந்தா இந்தா பூச்சாண்டி பாரு. இப்ப மட்டும் நீ சாப்பிடலன்னு வச்சுக்கோ, அந்த பூச்சிக்காரன்ட்டே உனக்கு புடிச்சு கொடுத்துருவேன். இதுக்கு நீ அப்பாவே செத்து போயிடலாம். நானும் கிட்ட பையா. மச்சான் என்னால வனிதாவை மறக்கவே முடியல மச்சான். நம்ம எங்க பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்குடா. வனிதா தான் மச்சான் என் வாழ்க்கையே. மச்சான் காயத்ரி தாண்டா என் உலகமே. இப்ப அவ வெளில இருக்கும்போது கஷ்டமாகுடா. நானும் சுவாத்தி எப்படி லவ் பண்ண தெரியுமா? என்னால பிரியாவை மறக்கவே முடியல மச்சான். லாவண்யாவை என்னால மறக்கவே முடியலடா. ராகவி என்ன வேணான்னு சொல்லிட்டாடா. என்னால கேத்ரின் மறக்கவே முடியல மச்சான். மச்சான் சொல்றா, காவியா என்ன வேணான்னு சொல்லிட்டாடா. என் அனுபவத்துல சொல்றேன்டா, இந்த லவ்லாம் பண்ணாதீங்கடா. லவ் ஊர்ல எந்த பொண்ணு விட்டு வச்சுக்கிறேன் நான் லவ் பண்றேன். அதான் எல்லா பொண்ணு நீயே லவ் பண்ணி. ஆனா நான் கொஞ்சம் தெளிவா. ஆமா, ஊர்ல இருந்து நாளைக்கு மாமா பொண்ணு வரா. நானும் அவளை தான் லவ் பண்றோம்.
மாமா பொண்ணா? பேர் என்ன? இதா அவ போட்டோ. நேமு காவேரி. உனக்கு தெரியுமா? எப்படா? போன வருஷம் திருவிழால நானும் அவளும். Hi, ஹாய். ஜென்சி. I just want to tell you something. வாட்? Let's break up. Let's break up. Break up. ஓகேன்ட்டு போயிடுவாங்க. எப்ப நீ சொல்லுவ வெயிட் பண்ணு. தேங்க்யூ. நான் கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை நீ கண்டினியூ பண்ண சொல்லுவேன். பயந்துட்டேன். Hey, gee, 20 days ஒரே பையன் லவ் பண்ணி போர் அடிக்குதுடா. We have same vibe, you, and I have a house party tonight at my home. Will you join with me? அப்படியே போனிச்சு long drive போயிட்டு we can see the sunrise. அப்படியே having fun. Love you as a friend. See you tonight, babe. Bye. ஸ்டேட்டஸ் போங்க. இங்க பாரு ஸ்ரீராம், வர ரொம்ப டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க நீ. இதெல்லாம் என் லைஃப்க்கு செட்டே ஆகாது. டாக்ஸிக்கா? நான் அப்படி என்ன பிஹேவ் பண்றேன்? நீ என்ன பண்ணல? எங்க போற, எங்க வர, என்ன Dress போற, யார் கூட பேசுறேன்னு எல்லாமே உன்கிட்ட சொல்லிட்டு இருக்குமா? என்ன லைஃப் இது? பா, இதெல்லாம் என்னால முடியல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன விட்டுரு, உனக்கு புண்ணியமா போகும். ஸ்டேட்டஸ் போட்டு கொல்லுவாங்களா? ஏய். ஐ திங்க் போடி போ. அந்த ஸ்டேட்டஸா? நீ லவ் சொன்னோட கால புடிச்சு கேஞ்சு நினைச்சியா? ஐயோ காலேஜ் இப்படி பையனை டைம்ல மிஸ் பண்ணிட்டு பண்ண ஃபீல் பண்ண ஒப்படி. பைக்ல அடுத்து என்ன பண்ணுமா அத பத்தி மட்டுமே யோசி. நான் மேல வரல வந்து காட்டன். சூப்பர் மச்சான். வெயிட்ரா. விட்டு போன பொண்ணை பத்தி நினைக்காம அடுத்தது என்ன பண்ணி யோசிச்ச பாத்தியா? அதான் மச்சான் நீ. மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்றியா? சொல்லு மச்சான். நல்ல step. கேக்கலாமியா? யார் என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானு கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஓ பிளாக் பண்ணிக்கிறதுனால. ஏய் ஏய் பார்த்து சொல்றா. அட்லீஸ்ட் ஆன்லைன்ல இருக்கான் பார்த்து சொல்றா. அவன் என்ன பண்றான்னு தெரிஞ்சாவணும். இது வேணா நடக்கும். யாருன்னா ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான்னு பாருடா. மச்சான் யாருன்னா ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான்னு பாரு. யாருன்னா ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான்னு பார்த்து சொல்றா. சாப்பிட விடுறா. மச்சி அவன் என்ன ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான்னு பாரு. டேய் வெளிய போடா. மச்சான் யாருன்னா ஸ்டேட்டஸ் போட்டுருக்கான்னு பாருடா. வண்டி தானே ஓட்டிட்டு இருக்கேன். நிறுத்திட்டு பாக்குறேன். டேய் மச்சான் இப்பயே பாருடா. டேய் சும்மாடா வண்டி தானே மச்சான் ஓட்டிட்டு பாருடா. இருக்கேன். டேய் மச்சான் டேய் டேய் மச்சான் ஏய் பத்தே. டேய் ஸ்ரீராமே. இப்பெல்லாம் இவங்களுக்கு ஆரம்பிச்சு செத்துட்டேன்டா. சாரிடா. எப்படா? டேய் எனக்கு ஹெல்ப் பண்றியா? என்னது? மச்சான் இப்பேச்சா வேணா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கான்னு பாருடா. ஸ்டேட்டஸா? எனக்கு ரிக்வெஸ்ட் நீ இல்லாத லைஃப என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னை விட்டு போயிட மாட்டல்ல? எப்படிப்பட்ட வரிகள். Several months later. Hi. என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது நீ கட்டினா மட்டும்தான்டா. என்னை ஏமாத்திர மாட்டல்ல? ஒருவேளை உங்க வீட்டுல ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி வேற யாரு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா? விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடா. ஒருவேளை அப்படி நடந்தா மேடையில் நான் செத்து போனமா தான் இருப்பேன். பேக்ரவுண்ட் வேற கரெக்டா. A few years later. சிரிங்க சிரிங்க. ஹே, இந்த ஜென்மத்துல எனக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அதுக்கு அப்பா நீ மட்டும்தான்டா. உருட்டுக்கள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம். ஆனா இதெல்லாம் இந்த உருட்டுகள்லாம் கடந்து போறதுதான் வாழ்க்கையே. ஓகே, ஆக்சுவலி எல்லாமே ஃபன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், ஜோக்ஸ் அப்பார்ட், அந்த இது சொன்னாங்களே பிளாக்மெயில் மூமெண்ட், அது மட்டும் எனக்கு வந்து அது எப்படி சொல்ற, ரீசெண்டாக நடந்துச்சுல அந்த தஞ்சாவூர்ல ஒரு டீச்சர், அதுவும் கிட்டத்தட்ட அது வந்து அவங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ,
பட் என்ன கேட்டிருந்தா அந்த அளவுக்கு போய் ஒருத்தங்களை ஆக்சுவலா பிளாக்மெயில் பண்ணாலே அதுல லவ்வே வராது, பயம்தான் வரும் அவங்கள பார்த்தா. அதுல எங்க லவ் வரும்? பிடிச்சிருக்குன்னா லவ் பண்ண, பிடிக்கல அப்படிங்கிறப்ப அவங்கள விட்டு நீங்க விலகி போறதுதான் கரெக்டா இருக்கும். அது வந்து போட்டு அவங்கள கொலை பண்ற அளவுக்கு போறாங்கன்னா அப்ப அவங்க மென்டலி அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. தெரியல, அது தெரியல. ஓகே, அது காட்டும் போது மத்தவங்களும் அதுல இன்ஸ்பயர் ஆகக்கூடாது. ஆமா, அது ஆக்சுவலி என்னன்னா வச்சுக்கோங்க, இல்ல வந்து கேர்ள்ஸ் பண்றதுதான் காட்டுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பையன் பிரேக்கப் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, மோஸ்ட் ஆஃப் தி வந்து கேர்ள்ஸ் வந்து நம்ம ஏமாத்திட்டு பண்ண மாதிரி நிறைய பாய்ஸ்மே பண்ணிருக்காங்கல்ல. எனக்கு அதுவும் தோணுச்சு, என்னடா எல்லாமே டோட்டலா சுத்தி கொண்டு போய் அங்கேயே மார்க் பண்ற மாதிரியே இருக்கு. அது எப்படி சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே அவங்க மட்டுமே காரணமா இருப்பாங்கன்னு சொல்லவும் முடியாதுல்ல. இவங்களோட புரிதலும் தப்பா இருக்கலாம். ஈவன் அந்த இது மாதிரி பிளாக்மெயில் திங்ஸ் சொல்ற மாதிரி. பட் அந்த சைடையும் காட்டி இருக்கு. ஆக்சுவலா கேர்ள்ஸ் யார் பாய்ஸ் யாரா இருந்தாலும் சரி, எப்படி சொல்றது, ஒரு தெரியல எனக்கு அது என்ன. ஈவன் அந்த லாஸ்ட் சீன் சொன்னது கூட ஈவன் பாய்ஸ் கூட பொருந்தலாமே. நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஏதோ சுச்சுவேஷன் வரப்ப அவரு அந்த வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ற மாதிரி அமையும். அப்ப அந்த பொண்ணு ரேர் கேஸ். ஆனா சம்டைம்ஸ் அந்த பொண்ணு கல்யாணம். நான் இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ல ஒரு இது பார்த்தேன், இதுல இன்ஸ்டாகிராம்ல தான் 10 வருஷம் லவ் பண்ணாங்களாம். அந்த பொண்ணோட அப்பா வந்து டிரைவர்னு தெரியும், ஓகேவா. ஆனா கல்யாணம் பேச்சுன்னு வரும்போது நீங்க டிரைவரோட பொண்ணுன்னு சொல்லி கல்யாணம் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் பொண்ணு எல்லாம் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு கல்யாணம்னு வரும்போது அப்பா வந்து டிரைவரா இருக்காரு, அதனால செட் ஆகாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஊர்லதான் போட்டிருந்தாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க 10 வருஷம் லவ் பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கு. என்னவோ அதான் சொல்றேனே. பட் ஆனா எல்லாத்தையும் தாண்டி ஜாலியா, எப்படி சொல்றது, ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறமும் நிறைய இவ்வளவோ லைஃப் இருக்கு. ஆமா, அதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, வேற ஒரு சூப்பரான வீடியோல மறுபடியும் பார்ப்போமா? பார்ப்போம்.